டெல்லி விமான நிலையத்திலிருந்தே காவல்துறை பாதுகாப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக இருக்கிறார். தற்போது தனி விமானத்தில் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கும் நிலையில் 2-2.5 மணி நேரத்தில் அவர் டெல்லியை சென்றடைய இருக்கிறார். அங்கு அவருக்கு விமான நிலையத்திலிருந்தே பாதுகாப்பு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. டெல்லி காவல்துறை இந்த பாதுகாப்பினை வழங்க இருக்கிறது. டெல்லி விமான நிலையத்திலிருந்தே காவல்துறை பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் விஜயிடம் கேள்விகள் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக தவிக தலைவர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, தற்போது விமான நிலையத்திலிருந்தே பாதுகாப்பு வழங்கப்படும் என்று டெல்லி காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்கள். நிச்சயமாக தவிக தலைவர் விஜய்க்கு டெல்லி விமான நிலையம் வந்து இறங்கிய உடனேயே அவருக்கான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது நடைமுறை விதிகள் அடிப்படையில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் தான் டெல்லி காவல்துறையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒய் கேட்டகரி பாதுகாப்பு என்பது அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனுடைய அந்த நடைமுறை விதிகள் அடிப்படையிலான ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய அந்த பைலட் வாகனம் உள்ளடக்கிய அந்த ஒரு பாதுகாப்பு என்பது அவருக்கு முழுமையாக வழங்கப்படும் என்றும் டெல்லி காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதற்கான ஒப்புதல் என்பது நேற்று வழங்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த ஒரு அவர் செல்லும் வழி, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த இடங்களுக்கு அவர் செல்ல உள்ளாரோ அந்த இடங்களிலும் போதுமான ஒரு பாதுகாப்பு என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் நடவடிக்கைகளை டெல்லி காவல்துறையானது மேற்கொண்டுள்ளதை முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். டெல்லியினுடைய வந்தடையும் அவர் எத்தனை நாட்கள் டெல்லியில் உள்ளார் மற்றும் எப்பொழுது திரும்ப உள்ளார் என்பதற்கான அனைத்து பயண திட்டங்களையும் அவருக்கு அதாவது தவிகனுடைய அந்த ஒரு பிரதிநிதி குழு என்பது வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் வட்டத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில்தான் முழு பாதுகாப்பையும் வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலை நேற்று டெல்லி காவல்துறை அவருக்கு வழங்கியிருக்கிறது. அந்த ஒரு நடவடிக்கைகளை பொறுத்த அளவில் அவர் செல்லும் தங்கும் விடுதி மற்றும் அந்த சிபிஐ அலுவலகம் வரையிலான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக வழங்கப்படும் எனவும், அவர் மீண்டும் டெல்லியிலிருந்து சென்னை புறப்படும் பொழுதும் டெல்லி விமான நிலையம் வரை அவருக்கான அந்த பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது என்பது ஒரு நடைமுறை விதிகள் அடிப்படையில் இந்த நடைமுறை என்பது அவருக்கான அந்த ஒரு ஒய் கேட்டகரி பாதுகாப்பின் அடிப்படையில் பின்பற்றப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, ஏற்கனவே தவிக நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் கேள்விகள் முன்வைக்கப்படும் என்று முன்பே குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்நிலையில் விஜயோடு தவிக நிர்வாகிகளும் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்படுமா? இன்றைய சம்மனை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக இவருக்கு, அதாவது தவிக தலைவர் விஜய்க்கான ஒரு சம்மன் தான் வழங்கப்பட்டிருந்து பல்வேறு விளக்கங்கள் என்பது ஏற்கனவே கடந்த முறை விசாரணையின் பொழுது ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதாவது அந்த நிர்வாகிகளான சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் ஏற்கனவே கடந்த முறை கேட்டுப்பட்ட நிலையில் தேவைப்பட்டால் அவர்களுடைய அந்த விசாரணை என்பது தொடரும் என்ற ஒரு தகவலை சிபிஐ அதிகாரிகள் கடந்த முறை விசாரணையின் பொழுது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் விஜயிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவர்கள் பெறும் பதிலை அடிப்படையில் தான் மீண்டும் ஒரு விசாரணை என்பது விசாரணைக்கு ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அழைக்கப்படுவார்களா என்ற ஒரு அது மட்டுமல்லாமல் இன்றைய விசாரணை பொறுத்தளவில் குறுக்கு விசாரணை என்ற அடிப்படையில் 2-3 நிர்வாகிகளையும் முன்வைத்து அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே பெறப்பட்ட கூறியது போல வீடியோ ஆதாரங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய பதில் மற்றும் தவிகவினுடைய நிர்வாகிகள் பதில் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் முதற்கட்ட கேள்விகள் என்பது விஜய்க்கு மட்டும்தான் முன்வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவுகிறது. சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட ஒரு விசாரணையை ஒரு சுமார் குறைந்தது 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரையிலான விசாரணை விஜயிடம் தனியாக நடைபெறும் என்ற ஒரு தகவலை தான் தெரிவித்திருக்கிறார்கள். சிவரஜினி. சுசித்ரா, அதேபோல டெல்லி காவல்துறை பாதுகாப்பு வழங்கும் நிலையில் அவர்களிடம் எத்தனை நாள் டெல்லியில் விஜய் இருக்க போகிறார் என்கிற விவரங்கள் பகிரப்பட்டதாக குறிப்பிட்டீர்கள். அதன் அடிப்படையில் தற்போது விஜயிடம் எத்தனை நாட்கள் இந்த விசாரணை நடைபெறும், இன்றே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கணிக்க முடியுமா?
நிச்சயமாக சிவரஞ்சனி, பெரும்பாலும் இந்த விசாரணை என்பது ஒரு நடைமுறை அடிப்படையில், குறிப்பாக ஒரு கர்ட்டசி என்ற அடிப்படையில் செய்யப்படுவதன் காரணமாக இன்றைய விசாரணை அவருக்கு இன்று ஒரு நாளோடு முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் சிபிஐ வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இருந்தாலும் தேவைப்பட்டால் கூடுதல் விசாரணை என்பது நாளை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவிக்கப்படுது. இருந்தாலும் இன்றைய மாலை அந்த விசாரணையினுடைய போக்கு எப்படி உள்ளது, போதுமான அளவிலான பதில்கள் என்பது கிடைக்கப்பட்டுள்ளது என்பதன் அடிப்படையில் மட்டும்தான் நாளை விசாரணை தொடருமா இல்லையா என்பதை சிபிஐ அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற விசாரணையின் பொழுதும் ஐந்து பேருமே தொடர்ந்து 3 நாட்களாக அவர்கள் விசாரணைக்கு வரவழைக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் நாள் விசாரணை சுமார் 8 மணி நேரங்களுக்கும் மேலாக நீடித்த நிலையில்தான் அவர்கள் மறுநாள் காலையும் ஆஜராவதற்கான ஒரு உத்தரவை அன்று மாலை விசாரணை முடிவிற்கு பிறகு சிபிஐ ஆனது பிறப்பித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு சம்மன் என்பது ஒரு முதற்கட்ட விசாரணைக்கு ஆஜராவதற்கான ஒரு சம்மன் மட்டுமே. தொடர்ந்து விசாரணை நீடிக்கப்பட்டால் அது அந்த விசாரணை நாள் இறுதியில் தான் தெரியப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் விஜய். அண்மை விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.